வணக்கம். முத்துக்குமார். நம்ம தமிழ்ஷாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இப்போ நாளை பங்குச்சந்தைக்கு தேவையான தகவல்களை வந்து நம்ம ஒன் பை ஒன் பார்ப்போம். அதே மாதிரி இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்ற விஷயத்தையும் வந்து ஒன் பை ஒன் வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எல்லாரும் வந்து டிஸ்க்ளைமர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் கொடுக்குற அனைத்து தகவல்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் மட்டும்தான். இதில் எதுவும் ரெக்கமெண்டேஷன்ஸோ டிப்ஸோ கிடையாது. ஸோ பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். ஓகே, சரி. இப்போ வந்து நாளைக்கு தேவையான தகவல்களில் வந்து நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல இன்றைக்கான அப்டேட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது முதல்ல நிஃப்டி. ஓகே, நிஃப்டிலேருந்து ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் போவோம். அதுக்கப்புறம் இந்த வாரம் எந்த ஸ்டாக்ஸ் வந்து மிட் கேப்பில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, ஸ்மால் கேப்பில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்றதை பார்ப்போம். இன்றைக்கி வந்து ஒரு சில ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதனுடைய ரீசன் என்ன அப்படிங்கிறதையும் வந்து நம்ம ஒன் பை ஒன் வந்து பார்க்கலாம். இப்போது இன்றைக்கி நடந்ததில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிஃப்டியை முதல்ல பார்த்துருவோம். நிஃப்டியை பொறுத்தவரை 135 புள்ளிகள் வந்து நமக்கு பாசிட்டிவில் இருந்தது. நிஃப்டி வந்து இந்த மாதம் நேரோ ரேஞ்ச் அப்படின்றத ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். ஓகே, இந்த மாதம் இது வரைக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய வாலட்டிலிட்டியை வந்து நிஃப்டி கொடுக்கல. இன்னும் 15 நாள் நமக்கு டைம் இருக்குது. 10 நாள் வந்து ஒர்க்கிங் டேஸ் இருக்குது. அதனால் வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். இந்த வாலட்டிலிட்டி வந்து இந்த மந்த் எண்டில் பெரிய அளவில் போகுமா அப்படின்றது நாளைக்கு காலையில் வந்து ஃபெடரல் மீட்டிங்குடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, அடுத்தது பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவில் 57,297 புள்ளிகள் இருக்குது. பேங்க் நிஃப்டி வந்து நேரோ ரேஞ்சில் வந்து பிரேக் அவுட் ஆகி மேலேயும் வந்து நல்ல ஒரு வாலட்டிலிட்டி கொடுத்துச்சு. இந்த தடவை வந்து பேங்க் நிஃப்டியில் தான் வந்து அதிகமான எதிர்பார்ப்பு இருந்தது நிஃப்டியை மேலே கொண்டு போகிறதுக்கு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறிட்டு தான் வருது. அடுத்தது கோல்டு சில்வர் பார்க்கும்பொழுது எம்சிஎக்ஸில் வந்து கோல்டு வந்து இன்றைக்கி டவுனில் தான் இருக்குது, சில்வரும் டவுனில் தான் இருக்குது. சில்வர் பீஸ், கோல்டு பீஸ் ரெண்டுமே வந்து இன்றைக்கி டவுனில் தான் முடிஞ்சுது. ஓகே, இது இல்லாமல் செக்டார் டேட்டா அப்படின்றத பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ரியாலிட்டி செக்டார் 2% வரைக்கும் 2%க்கு மேலே ஏற்றம் கொடுத்தது. ஐடி செக்டார் 1.7% ஏற்றம். சிஎன்எக்ஸ் மீடியா 1.4%. ஓகே, எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஏற்றம் கொடுத்துருந்தது. இன்றைக்கி ஏறாமல் இருந்தது பார்த்திங்கன்னா மெட்டல் செக்டார் ஏறலை, ஹெல்த் கேர் ஏறலை, ஆட்டோ செக்டார் வந்து ஏறலைங்க. ஓகே, ஆட்டோ செக்டார் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நேரோ ரேஞ்ச் வேறு இந்த மாதம், அதுவும் புல்லிஷில் வந்து போயிட்டு இருந்தது ஆட்டோ செக்டார். கடந்த ஒரு என்ன சொல்கிறது, மே மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா ஆட்டோ செக்டார் ஒரு கன்சாலிடேஷன் மோட்லேயே வந்து இருந்துகிட்ருக்கு. ஓகே, ஸோ அந்த கன்சாலிடேஷனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ஆட்டோ செக்டாருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு தோணுது. அடுத்தது இன்றைக்கி நல்லா ஏறின ஸ்டாக்ஸ் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சொனாட்டா சாஃப்ட்வேர் 19% வரைக்கும் ஏற்றம் கொடுத்துச்சு. ரீசன் வந்து அதனுடைய சப்சிடரி கூட வந்து மெர்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னோடனே அந்த ஏஐ கம்பெனி அது. அதனால் என்னாச்சுன்னா அந்த ஸ்டாக் 19% அதனுடைய சர்க்கியூட் லிமிட்டை ஃபுல்லாக அடிச்சிருச்சு. ஓகே, அதுக்கப்புறம் டார்சான் வந்து 15% ஏற்றம் கொடுத்துருக்கு. எம்எஸ்டிசி லிமிடெட் தொடர்ந்து ஏறிக்கிட்டு வருதுங்க அந்த ஸ்டாக்கு. ஓகே, கிட்டத்தட்ட 420 ரூபாயிலிருந்து 708 ரூபாய்க்கு வந்திருக்கு. எத்தனை நாள்லன்னு பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி மேலேருந்து 15 நாளில் அந்த ஸ்டாக்கு 400 ரூபாயிலிருந்து 700 ரூபா வரைக்கும் ஏற்றம் கொடுத்துருக்குங்க. வேறு லெவல் ஏற்றம் கொடுத்துருக்கு இந்த எம்எஸ்டிசி லிமிடெட். ஓகே, அடுத்து ஃபெர்டிலைசர்ஸ் இது பார்த்தீங்கன்னா 10% வரைக்கும் ஏற்றம் கொடுத்துருக்கு. இதையும் வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். அடுத்தது இடிஎஃப்பை பொறுத்தளவில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி இடிஎஃப் வந்து நல்லா ஏற்றம் கொடுத்துருந்தது. ஐடி பீஸ் 1.7% ஏற்றம் கொடுத்துருந்தது. ஏறாத இடிஎஃப்னா நம்மளோடது சில்வர் பீஸ் தான். என்ன 1.04% தான் வந்து ஏற்றம் கொடுத்துருக்கு. மொமெண்டம் 50 வந்து பெருசாக ஏறலை. டிஃபென்ஸும் வந்து இன்றைக்கி ஏறலை. அடுத்தது நம்ம நாளைய பங்குச்சந்தைக்கு தேவையான தகவல்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதில் இப்போதைக்கு என்னென்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டியில் கிஃப்ட் நிஃப்டியை பொறுத்தளவில் நமக்கு என்ன காமிச்சிருக்காங்க அப்படின்னா 127 புள்ளிகள் இப்போ வரைக்கும் பாசிட்டிவில் காமிக்குது. 24,018 புள்ளிகள் இருக்குது. நம்ம நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் வந்து 24,000 இருக்குது. ஸோ 18 புள்ளிகள் வந்து பாசிட்டிவில் தான் வந்து நமக்கு கிஃப்ட் நிஃப்டி இண்டிகேஷன் பண்ணுது. ஓகே, அடுத்தது கோல்டு சில்வரை பொறுத்தளவில் நம்ம முதல்ல யூஎஸ் மார்க்கெட்டை பார்க்கணும், அப்புறம் கோல்டு சில்வர் பார்க்கணும். யூஎஸ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன காமிச்சிருக்கிறாங்க, நாஸ்டாக் 123 புள்ளிகள் நெகட்டிவில் தான் காமிச்சிருக்காங்க. ஓகே, அடுத்தது எஸ்என்பி அதுவும் வந்து டவுனில் தான் காமிச்சிருக்காங்க. 0.7% வந்து டவுனில் தான் காமிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இது இல்லாமல் நமக்கு வந்து எக்ஸ்ஏஜி சில்வர் அது பார்த்திங்கன்னா நெகட்டிவில் தான் காமிச்சிருக்காங்க யூஎஸ் டாலரில். கோல்டு மட்டும் பாசிட்டிவில் போயிருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அப்போனா என்ன அர்த்தம், ஃபெடரல் மீட்டிங் வேறு நாளைக்கு வரப்போகுது, கோல்டுக்கு பாசிட்டிவாக வரப்போகுதோ அப்படின்னு எனக்கு தோணுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ யூஎஸ்டி ஐஎன்ஆரை பொறுத்தவரை 94.55 லெவலில் வந்துருச்சு. ஆல்ரெடி 97 போச்சு. அதாவது 96.90 95 வரைக்கும் போயிட்டு இப்போ 94.55 ஓரளவுக்கு பரவாயில்ல.
டான்காயின் இன்றைக்கி 4% இறங்கியிருக்கு. பிட்காயினும் வந்து 1% வரைக்கும் டவுனில் இருக்குது. இப்போ இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் எந்தெந்த ஸ்டாக்ஸில் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்றத வந்து நம்ம தனியாக பார்ப்போம். ஸோ அடுத்தது இன்றைக்கி பாருங்கள், இந்த டாப் சார்ட்ஸில் வந்து நீங்களே பார்க்கலாம். டாப் கெய்னரில் வந்து இன்றைக்கி சொனாட்டா சாஃப்ட்வேர், டாப் லூசர்ஸில் வந்து ஜென்ரல் இன்சூரன்ஸ், டாப் கெய்னரில் வந்து ஃபினான்ஷியல் சர்வீசஸ், இண்டைசஸில் டாப் லூசர்ஸில் இந்தியா விக்ஸ், அதை விட்டுருங்க. அடுத்து பெட்ரோலை பொறுத்தளவில் மும்பையோட நிலவரப்படி பெட்ரோலுடைய நிலவரம் போட்டிருக்காங்க. கோல்டு வந்து 13,769 ரூபா ஒரு கிராம் இருக்குது. சில்வர் 248 ரூபா ஒரு கிராம் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது இல்லாமல் இன்றைக்கி வந்து நிஃப்டி 50ல் நமக்கு நடந்ததில் பார்த்தீங்கன்னா இண்டைசஸில் கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் வந்து டாப் கெய்னரில் நம்ம பார்ப்போம். டாப் கெய்னரில் வந்து நிஃப்டி 50ல் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் வந்து இன்றைக்கி HCL டெக்னாலஜிஸ் வந்து இன்றைக்கி 3.5% வரைக்கும் ஏற்றம் கொடுத்துருக்கு. டாடா கன்சூமர் ப்ராடக்ட் 2.7% வரைக்கும் ஏற்றம் கொடுத்துருக்கு. NTPC 2% வரைக்கும் ஏற்றம் கொடுத்துருக்கு. பஜாஜ் ஃபின்சர்வ், ஹிந்துஸ்தான் யூனிலிவர்லாம் வந்து ஏற்றம் கொடுத்துருந்தது. அதே இந்த 1 வீக்கில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50ல் லார்ஜ் கேப்லேயே இந்த ஒரே வாரத்தில் நமக்கு வந்து ஸ்ரீராம் ஃபினான்ஸ் ஏற்றம் கொடுத்துருக்கு, பஜாஜ் ஃபினான்ஸ் ஏற்றம் கொடுத்துருக்கு. ஸ்ரீராம் ஃபினான்ஸ் 10% கொடுத்துருக்கு, பஜாஜ் ஃபினான்ஸ் 8%, LNT வந்து 7% கொடுத்துருக்கு. ஸோ இன்டர்குளோப் ஏவியேஷன் நமக்கு 6% வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. இது இல்லாமல் நம்ம மல்டி கேப்பை போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. நிஃப்டி 500ல் வந்து நமக்கு இன்றைக்கி ஏறின கம்பெனிகள்னு பார்த்தீங்கன்னா சொனாட்டா சாஃப்ட்வேர், ஃபேக்ட்டு, MMTC, PG எலக்ட்ரோ, செஞ்சுரி டெக்ஸ்டைல்ஸ் இதெல்லாம் வந்து ஏற்றம் கொடுத்துருக்கு. எல்லாமே 6% மேலே ஏற்றம் கொடுத்துருக்கு. இந்த ஒரு வாரம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸ் வந்து மல்டி கேப்பில் 25% வரைக்கும் ஏற்றம் கொடுத்துருக்கு. அடுத்து அப்பார் இண்டஸ்ட்ரீஸ் 18% வரைக்கும் இந்த ஒரே வாரத்தில் ஏற்றம் கொடுத்துருக்குங்க. ஒரே வாரத்தில் அப்பார் இண்டஸ்ட்ரீஸ் ஆச்சரியமாக இருக்குது. அடுத்தது IFCI 15% ஏற்றம் கொடுத்துருக்கு. ஃபெர்டிலைசர்ஸ் 13%, இன்றைக்கே பாதி ஏற்றம் கொடுத்துருச்சு. ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து இந்த ஒரு வாரத்தில் ஏற்றம் கொடுத்த நிறுவனங்களில் வந்து நமக்கு மாட்டியிருக்கு. அடுத்து ஸ்மால் கேப்பில் இன்றைக்கி என்னென்ன கம்பெனிகள்லாம் வந்து ஏற்றம் கொடுத்துருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸ்மால் கேப்பை பொறுத்தளவில் ஸ்மால் கேப் டேட்டா கொடுத்துருக்காங்களா, இல்லை மிட் கேப் டேட்டா கொடுத்துருக்குறாங்க. மிட் கேப்பை பொறுத்தளவில் இன்றைக்கி கோஃபோர்ஜி 4% ஏற்றம் கொடுத்துருக்கு. சுஸ்லான் 4%, ஒரு நாளெலாம் அப்ராக்சிமேட் டேட்டா சொல்கிறேன். கொரமண்டல் இன்டர்நேஷ்னல் 3.7, ஸ்டேஜ் எஸ்டேட் 3% மேலே ஏற்றம் கொடுத்துருக்கு. பர்சிஸ்டன்ட் சிஸ்டம் 2.5% ஏற்றம் கொடுத்துருக்கு. ஸோ 52 வீக் ஹை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து நமக்கு மல்டி கேப்பில் போய் நம்ம பார்க்கலாம். மல்டி கேப்பில் 52 வீக் ஹையில் பார்த்தீங்கன்னா ஃபெடரல் பேங்க் வந்திருக்கு, MMTC வந்திருக்கு, கல்பதரு ப்ராஜெக்ட்ஸ் அது வந்து 52 வீக் ஹையில் இருக்குது. பந்தன் பேங்க்கு, ஃபெடரல் பேங்க், அப்பார் இண்டஸ்ட்ரீஸ்லாம் 52 வீக் ஹையில் இருக்குது. இதெல்லாம் வந்து அடுத்த பிரேக் அவுட்டுக்கு வந்து நம்ம தயாராக பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெல்த் கேரில் ஹீட் மேப்பில் ஃபேப்டெக் டெக்னாலஜிஸ் வந்து 8% ஏற்றம் கொடுத்துருக்கு. IT சாஃப்ட்வேரில் கால்சாஃப்ட்டும் கோஃபோர்ஜிலாம் வந்து நல்ல ஏற்றம் கொடுத்துருக்காங்க. ஏரோஸ்பேஸ் டிஃபென்ஸில் ஐடியா 4G மட்டும் 5%, எம்டார்டெக்கு 4% ஏற்றம் கொடுத்துருக்கு. ஆட்டோமொபைல்ஸில் பெரிய அளவில் எதுவுமே ஏற்றம் கொடுக்கலங்க. டெக்ஸ்டைல்ஸில் வந்து பன்னாரி மில்ஸ் அதுவும் 2% தான் கொடுத்துருக்கு. பேங்க் செக்டாரை பொறுத்தளவில் சிட்டி யூனியன் பேங்க்கு 3% வரைக்கும் ஏற்றம் கொடுத்துருக்கு. பந்தன் பேங்க்கு 2.8. ரியாலிட்டியை பொறுத்தளவில் ஏசியானா ஹவுசிங் 6%, பிரிகேட் என்டர்பிரைசஸ் 5%, இமாமி ரியாலிட்டி 5% வரைக்கும் ஏற்றம் கொடுத்துருக்கு. மெட்டல்ஸ் அண்ட் மைனிங் இன்றைக்கி அடித்து விட்டாங்க, இருந்தாலும் வந்து ஒரு சில கம்பெனிகள்லாம் வந்து ஏற்றம் கொடுத்துருக்கு. அதானி என்டர்பிரைசஸ்லாம் அப்படியே இறங்காமல் அப்படியே காப்பாற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சரி. இது இல்லாமல் நமக்கு வந்து IPO, கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ்லாம் வந்து என்னென்ன டேட்டா வந்திருக்குன்றத நான் என்னோடய ஜீரோதா போர்ட்ஃபோலியோலேருந்து காமிச்சிட்றேன். அந்த ஜீரோதாவுடைய லிங்க் வந்து நான் பேர் சொல்லக்கூடாது, டெலிகிராமோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டெலிகிராம் வந்து இந்த 22ஆம் தேதி வரைக்கும் இந்தியன் கவர்மெண்ட் வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் டெலிகிராம் வந்து வேலை செய்யாது. 22ஆம் தேதிக்கு அப்புறம் தான் வேலை செய்யும். அது வரைக்கும் யூடியூப்லேயே வந்து நீங்களே சர்ச் பண்ணி அப்டேட் பண்ணிங்க. தமிழ் ஷார்னு போட்டிங்கன்னா நம்ம சேனல் வந்துடும். அதில் போய்ட்டு வீடியோஸ்லேயும் ஷார்ட்ஸ்லேயும் லேட்டஸ்ட்டாக எது இருக்குன்றதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, இது இல்லாமல் வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கமெண்ட்டில் என்னோட ரெஃபரல் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை பயன்படுத்தி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ ஜீரோதா பிளாட்ஃபார்மில் என்னென்னலாம் ஹாலிடேஸ் வந்திருக்கு அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துருவோம். ஓகே, இப்போ வந்து நம்ம 1 by 1 எல்லா டேட்டாவும் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க வேண்டியதில் ஜிசெக்கில் வந்து நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 7.53% வரைக்கும் ஈல்டு வருது. 18 ஜூன் வரைக்கும் நீங்கள் வந்து டேட் இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு. ஓகேவா? இது வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் பாண்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா
ஆர்டர் எடுத்த கம்பெனிகளில் சோமாப்பூர் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து ஆர்டர் எடுத்திருக்காங்க. மேஜர் இன்ஃப்ளோ வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஆர்டர் எடுத்த கம்பெனிகளில் பார்த்தீங்கன்னா, ஆர்டர் ரினியூவபிளில் மீட்டா இன்ஃபோடெக் ஒரு ஆர்டர் ரினியூவல் பண்ணியிருக்காங்க. மார்சன்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் ஆர்டர் வின் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அந்த ஸ்டாக் வர 10% வரைக்கும் ஏற்றம் வேறு கொடுத்துருக்கு. அடுத்து மேஜர் ஆர்டர் இன்ஃப்ளோவில் கில்பான் இன்ஜினியரிங் வந்திருக்கு. அதுக்கப்புறம் போண்டாடா இன்ஜினியரிங் வந்திருக்கு. இதெல்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஆர்டர் எடுத்த கம்பெனிகளில் வேறு எது மற்றதெல்லாம் நேத்திக்கு டேட்டாக்கு போயிடுச்சு. ஆஃபர் ஃபார் செல்லில் வந்து ஜிஇசி இருக்குது, அதை நம்ம பார்ப்போம். அடுத்தது வந்து பைபேக் ஆஃபர் விப்ரோவோடது இருக்குது. இன்னையோட நாளையோட லாஸ்ட் டேட்டு. அதனால் விப்ரோவில் ஸ்டாக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா நாளைக்குள்ளே வந்து பைபேக் அப்ளை பண்ண விருப்பம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிவிடுங்க. ஜிஐசி வந்து நான் ரீட்டைலுக்கு கொடுத்துருந்தாங்க இன்றைக்கி. நம்ம ரீட்டைலுக்கு வரும்பொழுது நம்ம மேபி ஓஎஃப்எஸ் அப்ளை பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம. ஆனால் ஓகே, ஐபிஓவில் இப்போதைக்கு எந்த ஐபிஓவும் இல்லை. அப்கமிங் ஐபிஓஸில் வந்து சில ஐபிஓ இருக்குது. இதெல்லாம் அப்கமிங் ஐபிஓஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம். ஓகே, இதில் பாருங்கள், லியோடெக் இண்டஸ்ட்ரீஸ், திக்ஷா பாலிமர்ஸ், கிளேகிராஃப்ட் இந்தியா, இதெல்லாம் அப்கமிங் ஐபிஓ. நாளைக்கே பார்த்தீங்கன்னா 4 ஐபிஓ ஓப்பன் ஆகுதுங்க. திக்ஷா பாலிமர்ஸ், கிளேகிராஃப்ட், லீப் ஃப்ராக் இன்ஜினியரிங் சர்வீசஸ், லியோடெக் இண்டஸ்ட்ரீஸ், இதெல்லாம் வந்து நாளைக்கு ஐபிஓ ஓப்பன் ஆகுது 17ஆம் தேதி. ஸோ ஐபிஓவில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதை வந்து செக் பண்ணி பார்த்துருங்க நாளைக்கே. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்கிற டேட்டாவில் ஹாலிடேஸ் டேட்டா வந்து 26ஆம் தேதி ஜூன் தான் நமக்கு லீவு. ஃப்ரைடே மொஹர்ரமுக்காக வந்து லீவ் விட்ருக்காங்க, ஜூன் 26. அதுக்கப்புறம் வந்து ஜூலை மாதம் எந்த லீவும் கிடையாது. ஆகஸ்ட் மாதம் தான் அதோட ஆகஸ்ட் 15th இண்டிபெண்டன்ஸ் டேக்கு தான் வந்து அதோட நமக்கு லீவு இருக்குது. ஓகே, ஸோ ஜூன் மாதத்தில் இந்த 10 நாள் இருக்கணும். அதனால் அதை விட்டுருங்க, அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். ஓகே, இவ்வளோ தான் வந்து இப்போதைக்கு நமக்கு அப்டேட் வந்திருக்கு. இது இல்லாமல் நம்ம வந்து பார்க்க போகிற இன்னொரு விஷயம் என்னென்னா, எஃப்ஐஐ. ஸோ எஃப்ஐஐ ஆக்டிவிட்டியை பொறுத்தளவில் எஃப்ஐஐ வந்து 749 கோடி செல்லிங்கில் இருக்காங்க. டிஏஏ வந்து நியூட்ரலாக இருக்குது. பட் இதில் வந்து கொஞ்சம் வால்யூம்லாம் மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே, இது வந்து இவ்வளோ தூரம் கம்மியாக இருக்காங்களே, அது வரைக்கும் பெரிய விஷயம் எஃப்ஐஐ செல்லிங்கில். ஸோ நமக்கு வந்து ரெப்போ ரேட்டுக்காக இப்போ வெயிட்டிங். நிஃப்டி 20 புள்ளிகள் பாசிட்டிவ். எஃப்ஐஐ நியூட்ரலாக இருக்குது. இது வந்து பெருசாக நம்ம நெகட்டிவாக பாசிட்டிவாக எடுத்துக்க முடியாது. இதை வந்து சைட்வேஸாக தான் நம்ம எடுத்துக்க முடியும். நியூட்ரலாக இருக்குன்னு தான் எடுத்துக்க முடியும். ஓகே, இது இல்லாமல் வந்து மற்ற நியூஸ் எல்லாமே நம்ம நாளைக்கு பார்ப்போம். பைபேக்குக்கு நாளைக்கு விப்ரோ லாஸ்ட் டேட்டு. அதை வந்து எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, ரொம்ப நன்றி இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்ததுக்கு. ஃபர்தராக வரக்கூடிய தகவல்கள் எல்லாமே வந்து நான் 22ஆம் தேதி வரைக்கும் டெலிகிராமில் போஸ்ட் பண்ண முடியாது. அது வரைக்கும் வந்து யூடியூபுடைய போஸ்ட்டில் வந்து நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் யூடியூப் ஆப்லேயே வந்து நீங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.